ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து என்டிபிசிக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது ரயில்வே துறையிலேருந்து என்டிபிசி வேலைவாய்ப்பு குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. 23/9/2025 அன்னைக்கு தான் இந்த ஒரு சர்க்குலரை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது அப்ரூவ்டு வேக்கன்சி ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி என்பிடிசிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சி அப்ரூவல் குறித்து இந்த ஒரு சர்க்குலரை வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கான வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்டிபிசி கிராஜுவேட்டில் 5817 வேக்கன்சியும், அதேமாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டில் 3058 வேக்கன்சியை வந்து பார்த்தா அப்ரூவ் பண்ண சொல்லி இந்த ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்டிபிசி கிராஜுவேட், அதாவது என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே அப்ளை பண்ணலாம். இதில் மொத்தமாக 5817 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டரில் 615 வேக்கன்சியும், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரில் 3423 வேக்கன்சியும், டிராஃபிக் அசிஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து 59 வேக்கன்சியும், சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க 161 வேக்கன்சி, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் கேட்டிருக்காங்க, இது 921 வேக்கன்சி. அதுக்கப்புறம் சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் கேட்டிருக்காங்க 638 வேக்கன்சி. மொத்தமாக வந்து 6 பதவிகள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் அப்டேட்டுங்க நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க. ஸோ விரைவில் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி என்டிபிசியில் அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. ஸோ கிராஜுவேட்னா எனி டிகிரி முடித்தவங்க, அண்டர் கிராஜுவேட் அப்படின்னா 12th முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை எந்தமான பதவி அப்படின்னா ட்ரெயின் கிளர்க்கு கேட்டிருக்காங்க 77 வேக்கன்சி, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு கேட்டிருக்காங்க 2424 வேக்கன்சி, அக்கௌண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட் கேட்டிருக்காங்க 394 வேக்கன்சி, ஜூனியர் கிளர்க்கு கம் டைபிஸ்ட் கேட்டிருக்காங்க 163. டோட்டலாக வந்து அண்டர் கிராஜுவேட்டில் 3058 வேக்கன்சி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வேலையை இப்போ வந்து பார்த்தா நிரப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை தான் வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தா இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அதேமாரி ஒவ்வொரு ரீஜன் வைஸாக, அதாவது சென்ட்ரல் ரீஜன் எவ்வளோ வேக்கன்சி, அந்த மாதிரி ரீஜன் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சதர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு வந்து பாருங்கள் டோட்டலாக 227 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க, 6 பதவியும் சேர்த்து. அதேமாரி அண்டர் கிராஜுவேட் பதவியை பொறுத்த வரைக்கும் 124 வேக்கன்சி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டி அந்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரித்து அஃபிஷியல், அதாவது டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் கொடுப்பாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ என்டிபிசிக்கான வேலைவாய்ப்பு வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. விரைவில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகே, இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி என்சிஎலுக்கு 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தமாக 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிடி 1, அதுக்கப்புறம் சிபி2 எக்ஸாம் வைக்கிறாங்க. அது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அதாவது உங்களுக்கு இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஆப்டிடியூட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டைப்பிங் இருக்குது அப்படின்னா டைப்பிங்கான ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டுக்கான டெஸ்ட்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து ஃபஸ்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 90 நிமிஷம் எக்ஸாம் இருக்க போது 100 கொஷின் எக்ஸாம் வைக்கிறாங்க. 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் நீங்கள் தமிழில் எழுதிக்கலாங்க. இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக செகண்ட் எக்ஸாமுக்கு வந்து போவீங்க. அது மொத்தமாக 120 கொஷினுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. இதுவும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைப்பிங்க்கான டெஸ்ட்டு வைப்பாங்க. ஒரு சில பதவி, எந்த பதவிக்கு அப்படின்னா
சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் போன்ற பதவிகளுக்கு டைப்பிங்கான பதவிகளுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த டைப்பிங்கான டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டாங்க. 30 வேர்ட்ஸை நீங்கள் வந்து பார்த்தா பர் மினிட்டுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கான அந்த டைப்பிங் டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கான ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வைப்பாங்க. ஸோ அது யார் யாருக்கு அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸோ அந்த டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கம்ப்யூட்டர் பேஸருக்கான டெஸ்ட்டு வைப்போம். கம்ப்யூட்டர் எந்தளவுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படிக்கான டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்ற மாரி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தா லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன். இந்த வருஷம் கண்டிப்பாக புதுசாக நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்துடும். 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும்போது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கமிட்டிக்கும் எவ்வளோ வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே கண்டிப்பாக நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். அண்டர் கிராஜுவேட்டுக்கு 12th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. டைப்பிங்கான பதவி மட்டும் டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல பதவியாக தாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. லாஸ்ட் இயர் நிறைய வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து ரொம்பவே கம்மி வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. பட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஜாப் வந்து பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தா வேக்கன்சி கண்டிப்பாக உயரும். அதாவது ரிசல்ட் வர வரைக்கும் உங்களுக்கான கண்டிப்பாக வேக்கன்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்தமாரி ஜாப் பற்றின எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துறக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.